ஸ்பெஷல் சால்னா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய், சோம்பு, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, புதினா ஒரு அரை கைப்பிடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு ஸ்பூன், அப்புறம் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், ஒரு 3/4 ஸ்பூன் சிக்கன் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 மூடி தேங்காய், கசகசா ஒரு ஸ்பூன், அப்புறம் முந்திரி, பட்டை, ஏலக்காய், லவங்கம் இது எல்லாமே எடுத்துக்கலாம். தேங்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் 2 துண்டு சின்ன பட்டை, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், எடுத்து வச்சுருக்க முந்திரி, அப்புறம் வெட்டி வச்சுருக்க தேங்காய், அப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 3/4 ஸ்பூன் கசகசா சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தக்காளியும் சின்ன சின்ன துண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகாயை நீள்வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னொரு பச்சை மிளகா கூட சேர்த்திக்கலாம். இப்போ கடாயில் நான் கடலெண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு நல்லா சூடானதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, இந்த இடத்துல பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க, நான் மறந்துட்டேன். இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆயிலில் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாயும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் மீடியம் காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ஒரு பச்சை மிளகாய் இல்லை 2 பச்சை மிளகா கூட சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கட்டும். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமேட்டுக்கா நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் இருக்கு இல்லையா, அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமேட்டுக்கா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா இது கொஞ்சம் அடி பிடிச்சிரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போனதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம எடுத்து வச்சுருக்க புதினாவையும் கொத்தமல்லியும் இது கூட சேர்த்து ஒரு 30 செகண்ட் நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமேட்டுக்கா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எதுக்குன்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமேட்டுக்கா நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாஸ் எல்லாத்தையுமே 1 by 1 இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் இது கூட சேர்த்து மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாமே ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பேஸ்ட்டு சேர்த்து இந்த மசாலாஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ, சப்போஸ் உங்களுக்கு சால்னா கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா ஒரு 1லேருந்து 1.5 டம்ளர் இல்லை 1.5 கப் தண்ணி ஊற்றினா போதும். இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்டம் வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு கப் இல்லைன்னா ஒரு 1.5 கப் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாட்டம் வரும். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த இதில் அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமேட்டுக்கா ஃபைனலாக உப்பு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கிட்டேன். ஃபைனலாக அதையும் உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி ஒரு 3 விசில் விட்டுடுங்க. இப்போது ஒரு டவுட் வரும், இதை கடாயிலே செய்யலாமான்னு. அப்படியும் செய்யலாம், அதில் கொஞ்சம் டைம் ஆகும். இதுனா ஒரு விசில் வச்சு முடிச்சிடலாம். அதனால தான் நான் குக்கரில் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா கடாயில் கூட பண்ணுங்கள். ஏன்னா அந்த மசாலாவோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அது ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். மசாலாவும் அப்புறம் தேங்காயோட ஸ்மெல்லும் போகிறதுக்கு. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ 3 விசில் விட்டதுக்கப்புறமேட்டுக்கா விசில் ப்ரெஷர் இறங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணால்
நம்மளுடைய சால்னா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு நல்லா ஒரு கிளறிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்பெஷல் சால்னா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்கூடயும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி இதை தோசை கூட தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை பார்க்க வரேன். பாய்.